என்ன நாடகம், என்ன நாடகம், எப்பேற்பட்ட வச்சனம். அண்ணா மாதிரி இன்னொருத்தர் எழுத முடியுமா? அந்த நாடகத்துல நடிச்ச அத்தனை பேருமே A1. நல்ல வேளை உங்க கூட நான் வராம இருந்திருந்தேன், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையே இழந்திருப்பேன். ஏ கண்ணம்மா, அந்த சந்திரமோகனா நடிச்சானே, அவன் நடிப்பு எப்படி? அவன் தான் பெரிய ஆக்டர்னு நிரூபிச்சுட்டானே. நாங்களும் அதைத்தானே சொல்றோம். அவன் அங்க மட்டுமா நடிச்சான்? வேற எங்க நடிச்சா? ஏமா, அந்த சந்திரமோகனா நடிச்சவரை பார்த்தா நம்ம மேனேஜர் தர மாதிரி இல்ல, மூக்கு மொழியும் அப்படித்தான் இருந்துச்சு. குரல் கூட அப்படிதாமா இருந்தது. குரலும் அப்படியே இருந்தது. நான் சொல்றேன். ஆமாமா. ஏன்பா ஏங்க, ஏன்பா ஏங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? நானும் நினைச்சேன், நம்ம துரை சத்தம் போட்டு கூட பேச மாட்டானு, அவன் டான் 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 டான்னு மணி அடிச்ச மாதிரி முழங்குறானு. அவன் இவன் மாதிரி அண்ணன் கட்டி அவனேதான். அவன் நான் சொல்றேன், அவனேதான்ப்பா. 7 மணிக்கு ட்ரங்கால பேசணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவன் என்ன சொன்னா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு சார், நான் போகணும் சார் அப்படின்னு சொன்னானா இல்லையா? அந்த முக்கியமான வேலை நாடகத்துல நடிக்கிறது தான். உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவன் மேடையில நடிக்கிறான். பெரிய ஹரிச்சந்திரன் பேரன்னு சொன்னீங்க, சுட்டு பார்த்தாலும் அவன் வாயில இருந்து பொய்யே வராதுன்னு சொன்னீங்களே, இப்ப என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, இன்னும் என்னென்ன திருமுள்ள திருத்தாளம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. அவனை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கீங்களே. இந்த வீட்டுல வயசு பண்ண வேலை வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, முடிவா சொல்லிட்டேன். ஒண்ணு, அந்த அந்த புழுகம் உங்க துறை இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல அங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கணும். 2ல நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வாடி. துரை இப்படி ஏமாத்துவானா? அவனை உத்தமன் நினைச்சன, உண்மையானவன் நம்புன, நம்பிக்கை துரோகம் பண்ணுவானா? கோபம் வரும்னு நான் நாடகம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். நீ கோபத்துல கத்தி விடுவத பாரு. அந்த காகப்பற்ற வெட்டி போட்டுடுத நான் பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மகாராஜா உன்னை வெளியே போங்கிறாருல, அப்ப நான் தேம்பி தேம்பி அழுதுட்டேன். நாடகம்மா. அண்ணா, நீ ஊரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லி போறியே, அதுக்கப்புறம் என்னென்ன கதை? அது பெரிய வெற்றி கதம்மா. காலையில் வேலைக்கு போனோம், தூங்கணும். பாரதத்துல நாடு இழந்து வீடு இழந்து காட்டுக்கு போன பாண்டவர்கள் கூட இப்படி ஒரு ஃபீலிங் ஏற்படாது. ஒரு பொம்பளை, அதுவும் என் பொண்டாட்டி, அவன் முன்னால இப்படி அவமானப்படுத்தி விட்டானே. இனிமே இந்த வீட்டுல நான் இருக்கிறதா இல்லையாங்கிறத இன்னைக்கு முடிவு செஞ்சாகணும். வரட்டும் அந்த பையன் பார்க்க. வணக்கம் சார். அப்படியே இல்ல, அதே நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லி ஆகணும். சொல்றேன் சார். நேற்று ராத்திரி 7 மணிக்கு உனக்கு தங்கால் பேச பேசினியா? பேசிட்டேன் சார், பேசிட்டேன். லாரில சரக்கு அப்படியே வந்து பேசாத. 7 மணிக்கு நீ எங்க போன நேற்று ராத்திரி? 7 மணிக்கு நான் நாடகத்தில் ஆக்ட் பண்ணியா இல்லையா? சந்திரமோகன் நாடகம். அது நான் இல்ல சார். நீ இல்லையா? நாங்க எங்க கண்ணால பார்த்தா இதே உருவம் தான். நான் நடிக்கல சார். துரை, நீ என்ன ஏமாத்த முடியாது. அதே மூஞ்சி, அதே கண்ணு, அதே குரல். அப்படின்னா நேத்து நாடகத்தில் நடிச்சது உன் தம்பியா? தம்பிதான் சார், தம்பிதான். கரெக்டா சொல்லிட்டீங்க சார். இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையா நீ? ஒரே அச்சல வார்த்தை மாதிரி இருக்குது. அது வந்து நாங்க 2 பேரும் ரெட்ட பிரைவேட் சார். ரெட்ட பிறவிகளா? அதாவது ஆற்காடு ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார் மாதிரி சார். ஓஹோ, அண்ணனை பார்த்தா தம்பின்னு ஏமாந்துருவாங்க, தம்பியை பாக்குறவங்க அண்ணன் ஏமாந்துருவாங்களா? அப்படித்தான்பா நானும் ஏமாந்துட்டேன். துரை, உன் தம்பி ரொம்ப எடுப்பு, ராஜா மாதிரி. பேர் என்ன? ராஜா மாதிரியே. ராஜா தான் சார் பேரு. ராஜா தான் சார். ராஜா ராஜா. என்னப்பா நான் சொன்னதை அப்படியே சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு சார். உட்காரு, உட்காரு, உட்காரு. ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி மங்களம். ஒண்ணு என்னப்பா, என்ன விஷயம்? 2 பேருமா சேர்ந்து என்ன பைத்தியம் ஆக்கிட்டீங்களா? இனிமே தான் உங்களை பைத்தியம் ஆக்கணுமாக்கும். சும்மா ரெடி, அதிக பிரசங்கி. அதுக்குள்ள என்ன அண்ணன் பேசி விட்டீங்க? என்னத்த பேசணும், சொல்லிட்டு தான் கோவப்படுங்களேன். சொல்லுங்களேப்பா. இருமா, உங்க அப்பா சிரிக்கிறாரு. சும்மா ரெடி. அந்த நாடகத்துல ஆயிட்டு பண்ணது துரை இல்ல, அவன் தம்பி ராஜா. கேட்டியாடி கூத்த? ஏண்டி சும்மா நிக்கிறேன்? என்னன்னு போய் கேளு. நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசலாம். முதல்ல உங்க குழப்பத்தை நான் தீர்க்கணும். துரையும் ராஜாவும் ரெட்ட பிறவிகள். அவனுக்கும் இவனுக்கும் 2 நிமிஷம் தான் வித்தியாசம். அதனால துரை அண்ணன், ராஜா தம்பி. குழப்பம் தீர்ந்துச்சா? இல்ல, இப்பதான் குழப்பமே ஆரம்பம். என்ன சொல்றீங்க அண்ணன் தம்பின்னுக்கிட்டு? நீ பேசாத. அவங்க 2 பேரையும் அண்ணன் தம்பி நிரூபிக்கிற உனக்கு அழுதானே. வர என்னடி
அப்பாவுக்கு துரை, கொஞ்சம் வா, வெளியில போயிட்டு வருவா. எங்க சார்? உன் தம்பிய கூட்டிட்டு வரணும். இந்தியா? தாம்பா நாடகத்துல நடிச்சானே ராஜா, அவனை. ஆமா சார். அவன் எதுக்கு சார்? என் பொண்டாட்டி மங்களத்திட்ட அவனை கூட்டிக்கிட்டு வரதா சபதம் பண்ணிட்டேன். ஆமா, அவன் என்ன வேலை பாக்குறான்? என்ன வேலை சார்? நாடகத்தில் நடிக்கிறது, சங்கீத டியூஷன் சொல்லி கொடுக்கறது, அப்படி பொழுத போய்கிட்டு இருக்கோம் சார். சங்கீத வேலை தெரியுமா? ஏதோ. அட, ரொம்ப சௌரியமா போச்சு, வா நீ. இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயமா அவனை கூட்டிக்கிட்டு வர்றதா எனக்கு முக்கியம். நீ வா. கொஞ்சம் பேசணும் சார். போயிட்டே பேசலாம. நீ என்னப்பா இழுத்துக்கிட்டே இருக்க? தூக்கிட்டு வா நீ. மணி ஐயா, வாடா பின்னால. நல்லதுங்க. வாயா. வாடி. இதுதான் உன் வீடா? ஆமாங்க. ஏதோ ஏழைக்கு தகுந்த மாதிரி. அடாடாடாடாடா. நல்லவங்க படத்தை எல்லாம் மாட்டி வச்சிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வீடா இருந்தாலும் செட்டப்பா இருக்கு. எல்லாம் என் தங்க ஏற்பாடுதாங்க. தங்கையா? ஆமா. உனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா? ஆமாய்யா. கூப்பிடு பாப்போம். ஐயோ, அது வெளியே போயிருது. என்னப்பா எல்லாம் வெளியில போடுவாங்களா? ஐயா, ஆ, அப்போ செய்வோம். என்ன? எப்படியும் என் பிரதர் வர்றது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆ, நீங்க வீட்டுக்கு போங்க. ஆ. நான் இருந்து என்ன நேரமா இருந்தாலும் கூட்டு வந்துடுறேன். ஆ, நீ ஒருத்தன் என் பொண்டாட்டிட்ட பாஞ்சாலி சபதம் பண்ற மாதிரி சபதம் பண்ணிட்டு வந்திருக்க. நான் கையோட கூட்டிட்டு போகணும்பா. அது எங்க போயிருக்கிறாரோ என்ன பண்ணுவாரோ ஒன்னும் தேவை. அவர் என்ன பண்ணுவாரோ நீ என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது. நீ கூட்டிட்டு வந்து ஆகணும். இரு. நான் ஏன் இங்க வேஸ்டா இருக்க? நான் கூட வர்றேன். வேண்டாம் சார், நீங்க இருங்க. ஆ. நான் எப்படி தேடி பிடிச்சு கொண்டாந்து கொண்டு வந்துடல? ஆமா சார். போ, உன்னை நம்புறேன். அடே, 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 இங்க பாரியா, நம்ம 4 நாள் தாங்குமே. ஐயா உட்காருங்க. ஐயா, காரை பிடிக்கிறீங்களா? கண்டதை பிடிக்காத வந்த இடத்துல வீட்டுல போய் பிடிப்போமே. இப்ப பார்த்தாலும் பிடிக்கிறது ஒரு மூஞ்சி மோரம் கட்டுது. கொஞ்சம் சாய விடுறேன். என்னது ஆபத்துல இருந்து காப்பாத்துன்னு அலற? சாதாரண ஆபத்தா? இறந்த முழுல வேஸ்ட போட்டுட்டு எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குறேன். உதாரணங்கள்லாம் சொல்ல இதுவாடா நேரம். சங்கடமான நேரத்துலதான் சரமாரியா உதாரணங்கள் வரும். உதாரணத்துக்கு என்ன சோதிக்காதடா. அருமையான ஐடியா. வாணி எங்க இருக்கும்? நான் சொன்னடா, டியூஷனுக்கு போயிட்டு பேசாம தங்கச்சி வாணியை கூப்பிட்டு நீங்க 2 பேரும் என் வீட்டுல வந்து அண்டர் கிரவுண்ட் ஆயிருங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. செஞ்ச அந்த பெரியவர் உயிரே விட்டுறாரு. பாவம், என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? அவரை இழக்கத்தாண்டா என்னால முடியல. என்னது ரெட்ட பிறவின்னு சொல்லி இருக்கிற? தம்பிய உடனே கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இருக்கிற. எக்கச்சக்கமா மாட்டிட்டேன்னு. நேர தங்க வாணி வீட்டுக்கு போய் அவர் ஒண்ணு கேட்டு ஏதாவது உடல் வச்சிருந்துச்சு சொன்னா வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாதுன்னு தத்துவம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொய்ய சொல்லிட்டு வசமா மாட்டிக்கிட்டேன்னு. சொக்கா, இதாண்டா ஒரு வழி சொல்றதுக்கு வழி. சொல்லுடா சொக்கா. ஏதாவது தந்திரம் பண்ணி தற்காலிகமா தப்பிக்கிறது என்ன வழி சொல்ற? அது போதும், இந்த அவாய கிடப்பு தாண்டா போதும். அப்புறம் எப்படி சமாளிக்கலாம்? ஐடியா வந்துருச்சு. என்ன ஐயா? இனிமே தானே நீ அப்படியே நடிக்கணும். என்னடா சொல்ற? என் பின்னாடி வா.